இதாங்க பசங்களா, இதில் உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஸ்நாக்ஸுமே இருக்கு. பர்கர், பிஸாலாம். எனக்கு கூட பசிச்சிருந்துச்சு. கரெக்டான நேரத்துக்கு அப்பா வந்து தந்துட்டாரு. வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். சரி வரீங்களா? நம்மளும் ஏதாவது ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாம். நம்ம ஏன் பேசாம கிரிக்கெட் விளையாடக்கூடாது? நல்லா இருக்கும்ல. நம்மலாம் பெரியவங்களாச்சே, நம்ம விளையாடினா எல்லாரும் பார்த்து சிரிக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் சிரிக்க மாட்டாங்கங்க. அப்போ விராட் கோலி, டோனி எல்லாம் எப்படி விளையாடுறாங்க? அவங்களும் பெரியவங்க தானே, அவங்களும் விளையாடுறாங்க தானே. விளையாட்டுக்கு வயசு முக்கியம் இல்லை. வாங்க விளையாடலாம். நீங்கள் சொன்னதும் சரிதான், வாங்க விளையாடலாம். நான் வந்து பேட்டிங் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு, அண்ட் நீங்கள் வந்து கீப்பிங் பாருங்கள், அண்ட் நீங்கள் பவுல் போடுங்க. ஓகேவா? சரி, நான் கீப்பிங் பண்ணுறேன். அப்படின்னா சரி, நான் பவுலிங் பண்ணுறேன். இதோ பாலை போடுறேன். இதோ அடிச்சிட்டேன். அச்சோ, பால் பக்கத்து வீட்டில் போயிருச்சு. என்ன பண்ணுறது? அட என்னாச்சுங்க? பால் தானே போச்சு, அதுக்கு ஏன் அப்படி பயப்படுறீங்க? வாங்க காம்பவுண்டில் போய் பாலை எடுத்துன்னு வந்துடலாம். அவர் சாதாரண ஆள் இல்லை. அவர் வீட்டில் ஏதாவது பால் தெரியாமல் போயிடுச்சுன்னா அவளை தான் பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி என் பையனும் இதே மாதிரி தெரியாமல் அடிச்சிட்டான். சரி, சின்ன பையனை எதுக்கு அனுப்பணும்னு சொல்லி நான் போனால் என்ன ஏன் அந்த ஆளை அடிக்க வராரு. இதனால தான் இப்போ பயப்படுறேன். இப்போ எப்படி போய் அந்த பால் எடுக்கிறது? எனக்கு இன்னும் கிரிக்கெட் விளையாடணுன்னு ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு பால்லையே போயிடுச்சு வேறு. என்ன பண்ணுறது? அதுதான் வீட்டில் இருந்த ஒரே பாலு. நீங்கள் சொன்னதை நானும் கேட்டேன். ரொம்ப பயங்கரமான ஆளாக தான் இருப்பார் போல். அப்போ எப்படி தான் எடுக்கிறது? அதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாதே. நான் என்ன பண்ணுறது இப்போ? சரி, அட்லீஸ்ட் அவருக்கு என்ன பிடிக்குமான்னு உங்களுக்கு தெரியுமா? அட்லீஸ்ட் அவருக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். பேசாமல் நம்ம வீட்டில் இருக்க பூக்களெல்லாம் பறிச்சுன்னு போய் அவருக்கு தரலாமா? நல்ல யோசனை. நீங்களே யோசனை தந்துட்டீங்க. என்ன சோகம்? வாங்க பூக்களெல்லாம் பறித்து நம்ம அவருக்கு பரிசாக தருவோம். அதை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நம்ம இதை கேட்போம். அப்போ அவர் தந்துடுவார். சரி வாங்க நம்ம போகலாம். இதோ அங்கே பாருங்க, எவ்வளோ நிறைய பூ. வெள்ளை கலரில் அழகாக இருக்குது. கொஞ்சம் ரோஸும் இருக்குது. வாங்க எல்லாத்தையும் பறிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம கையில் நிறைய பூக்கள் இருக்குது. வாங்க போகலாம். எனக்கு என்ன விளையாடுதுன்னு தெரில, ஆனால் ஒரு யோசனை இருக்குது. நம்ம ஆளுக்கு ஒரு யோசனை சொல்லலாம். அதில் எது சிறந்ததாக இருக்கோ அதையே நம்ம செய்யலாம். சரி, அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபுட்பால் விளையாடலாமா? சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டில் இருக்க தானியத்தை எடுத்து பறவைகளுக்கு போடலாமா? எனக்கு ஒரு யோசனை. இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல, அதனால கிறிஸ்மஸ் சம்பந்தமா இருக்க கிராஃப்ட் ஆர்ட்லாம் நம்ம செய்யலாமா? அது சூப்பரா இருக்கும். நான் ஒரு சிறந்த யோசனையை சொல்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைய மஃப்ளர் ஸ்வெட்டர்லாம் செய்யலாம். இந்த குளிர்காலத்துக்கு பயன்படும். என்னை மன்னிச்சிடுங்க, என்கிட்ட எந்த யோசனையும் இல்லை. ஆனால் நம்ம எல்லாத்தையும் செய்யலாம். வரீங்களா? ஜாலியாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செய்யலாம். வரீங்களா? இதோ இங்கே இருக்கே, இதுதான் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரோடைய வீடு. வாங்க கதவை தட்டலாம். ஹலோ, யாராவது உள்ளே இருக்கீங்களா? ஆமாம், என்ன தம்பி வேணும்? திடீர்னு கதவை தட்டினேன். அதுவா, நாங்கள் உங்களுக்காக கொஞ்சம் பூ கொண்டு வந்திருக்கோம். அதை தரதான் நாங்கள் கதவை தட்டணும். பூக்களா? எனக்கு பூக்கள்னால் ரொம்ப பிடிக்கும். தந்தலுக்கு நன்றி. ஆமாம், பூக்களுக்கு நீங்கள் வந்த மாதிரி எனக்கு உங்கள் பார்வையை பார்த்தா தரல. விஷயத்த சொல்கிறீங்களா? அது என்னன்னா, அட இழுக்காதீங்க, சொல்லுங்க, பரவாயில்ல. அதுவா, நாங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது தெரியாமல் பால் எங்கள் காம்பவுண்ட்குள்ளே வந்துருச்சு. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சோம். எங்களை மன்னிச்சிடுங்க. பால் தானே விழுந்துச்சு, எனக்கு பிரச்சனை இல்லை. இதாங்க உங்களுடைய பால்.
நீங்கள் எனக்கு பூக்கள் தந்தீங்கல்ல அதுக்கு ரொம்ப நன்றி. பால் தந்ததுக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் போயிட்டு வரோம். சரி, எல்லாரும் வரீங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணலாம், அதுவும் கிறிஸ்மஸ் பற்றி. அப்போ தான் நம்ம வீட்டை நம்மளால் அலங்கரிக்க முடியும். நம்ம வீடே அழகாக இருக்கும். வாங்க, நான் கலர்ஸ்லாம் வச்சுருக்கேன், நீங்களும் வச்சுருக்கீங்கள. ஆனால் ஒரு கண்டிஷன், நம்ம யார் ட்ராயிங்கையும் பார்த்து வரையக்கூடாது, நம்மளே வரையணும். சரிடா, நீ சொன்ன மாதிரியே பண்றோம். ஆனா நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். எல்லாரும் தனித்தனி இடத்துக்கு போய் வரைஞ்சிட்டு டக்குன்னு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சரி, நம்ம எல்லாரும் மங்கு சொன்ன மாதிரியே பண்ணலாம். வாங்க. வாவ், நம்ம எல்லாரும் வரைஞ்சதும் அழகா இருக்குல்ல? சரி வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து நெக்ஸ்ட் ஸ்வெட்டர் செய்யலாம். அழகா எல்லார்கிட்டயும் ஊசி நூல் இருக்குல்ல, வாங்க தைக்க ஆரம்பிப்போம். சரி சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஆனால் யார் யார் என்னென்ன தைக்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளுக்கு ஒரு யோசனை வரல, அது தைங்க. சரி, மங்கு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுவான். 1 2 3 ஸ்டார்ட்னு. அப்ப ஆரம்பிக்கலாம். சரி, நான் இப்ப சொல்றேன். 1 2 3 ஸ்டார்ட். ஹே, நீ ரொம்ப அழகா செஞ்சிருக்க. நீ எந்த அழகா செஞ்சிருக்க. அண்ட் ரங்கு மங்கு, நீங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனா கிறிஸ்மஸ் மாதிரியே டிஷர்ட் செஞ்சிருக்கீங்க, அழகா இருக்கு. அண்ட் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா செஞ்சிருக்கீங்க. நீங்க விலங்குகள் மாதிரி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச விலங்குகள். நான் அழகான பூக்கள் மாதிரி போட்டிருக்கேன். எல்லாமே அழகா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதோட கிரிக்கெட் போதுங்க. வாங்க எல்லாரும் போய் புதுசாக போட்டிருக்க மூவியை பார்க்கலாம். சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே மூவியை பார்க்கலாம். அங்கே போன வாட்டியே பாப்கார்ன் வச்சோம்ல, அதை சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம். உங்ககிட்ட ஒன்று சொல்லவே மறந்துட்டேன். துணி தைக்கும் போதே நீங்க சொன்ன மாதிரி தானியங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செடியிலேருந்து நான் பறிச்சுட்டேன். பாத்தீங்களா, என் கையில நிறைய தானியங்கள் இருக்கு. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தரேன், அதை எல்லாத்தையும் போடலாம். பறவைங்களா வரும், அது அழகா கத்தும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. சரி.